அன்பானவர்களே, என் அப்பா, என் அம்மா. என் அப்பா தாடி வச்சுன்னுக்கிறாரு, நானும் வச்சுன்னுக்கிறேன். நான் ரொம்ப நாளாக வச்சுன்னுக்கிறேன், இன்னைக்கு நேற்றுலாம் கிடையாது. ரொம்ப காலமாக நான் தாடி வச்சுருக்கிறேன். ஆமாம், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியார் கூட தாடி வச்சுன்னு இருக்கிறார். புரியுதுங்களா? டிஆர் கூட டி ராஜேந்தர் கூட தாடி வச்சுருக்கிறாரு. அதாவது இந்த தாடி இருக்குது பார்த்தீங்களா, அது அதாவது மனைவி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது வந்து இந்த கணவர்கள் வந்து தாடி விடுவாங்க. இப்போ கூட இருக்குது. அந்த காலத்துலேயும் சரி, இந்த காலத்து சரி. அதனால பிளேடு வாங்க முடியும். இப்போ எலக்ட்ரிக் ரேசர்லாம் இருக்குது, வாங்கலாம் அப்படி எடுத்துடலாம். அப்படி கிடையாது. தாடி ஏகப்பட்ட ஆமாம். பெரியார் சொல்கிறாரு, ஒரே வார்த்தை சொல்கிறாரு, அதே தான் இயேசுநாதர் சொல்கிறாரு, அதே தான் புத்தர் சொல்கிறாரு, அதே தான் ஏகப்பட்ட நபிகள் நாயகம், இப்படி ஆமாம் தேவதூதர்கள், இறை அன்பர்கள், இறை தூதர்கள், இப்படி எல்லோருமே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது என்ன தெரியுமா? மனைவியை நேசி. எப்படி? மனைவியை நேசி. இந்த பிள்ளையார் இருக்கிற பாருங்க, இந்த முச்சந்திகள்லாம் வச்சுன்னு இருப்பாங்க, அவங்க அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வந்தால் தான் கல்யாணம் கட்டிப்பாருன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறாரா. நல்ல வேலை அவர் என் பொண்டாட்டியை பார்க்கல. பார்த்துட்டு தான் ஐயோ ஜான் பாஸ்கோ பொண்டாட்டி பத்மாவதி மாதிரி ஒரு பொண்ணு கழிச்சா தான் நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு நான் மிகப்பெரிய ஐயோக்கியா, பயங்கர அழுக்கு. ஆனால் என் ஒய்ஃப் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எனக்கு இன்ன வரைக்கும் சர்வீஸ் பண்ணின்னுக்கிறான். 40 வருஷமாக இன்றைக்கும் என் பேண்ட் ஷர்ட்டுங்களை வந்து அது கிடக்குது 200 300 பேண்ட்டுங்க டிஷர்ட்டுங்க இன்றைக்கும் அவள் தான் துவைச்சி வைக்கிறான்.